ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் 9th ஸ்டாண்டர்ட் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கான சயின்ஸ் கொஷின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் பார்க்காம போயிடாதீங்க. இந்த கொஷின்ஸ் தான் உங்களுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாமில் கேட்பாங்க. அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எந்தெந்த கொஷின்ஸை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஒன்று இருக்குங்க. அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணாமல் போயிடாதீங்க. அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய கொஷின் பேப்பர், எக்ஸாம் ரிலேட்டடான தகவல்கள் எல்லாமே அங்கே உங்களுக்கு வந்து சேரும். கொஷின் பேப்பர், ஆன்சருக்கு எல்லாமே வந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போடுவோம். இப்போ 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கு, 1 மார்க் நிறைய எழுதணும். 1 மார்க்கில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் நிறைய அது மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், இந்த கோடிட்ட இடங்களை நிரப்புக, அது மாதிரி உங்களுக்கு இந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்கெல்லாம் சரியாக தெரியுதா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து 5th கொஷின் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ண பாருங்கள். இது வந்து தெரியல, இது வரைக்கும் நீங்கள் படிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல. இனிமேலும் ஆன்சர் குறித்து படிச்சுக்கோங்க. ஷோ பண்ணக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. படிக்காமல் மட்டும் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போயிடாதீங்க. எல்லா கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். எல்லா கொஷின்ஸும் ஈஸியாக நீங்கள் அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்காதீங்க. பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் சயின்ஸ் புக்கில் தான் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்கூல் புக் பேக் கொஷின்ஸ் தான் வந்து கவர் ஆகிருக்கும். ஒரு சில கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னரில் வந்து பாக்ஸ் கண்டென்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் வந்து கேட்டிருக்கலாம். அதனால் அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த 12 1 மார்க்கு வந்து நல்லா படிச்சுக்கோங்க. 6லேருந்து 12 வரைக்கும் இப்போ உங்களுக்கு 1 மார்க் வந்து ஷோ ஆகிருக்கும். மேலே வந்து 1லேருந்து 5 இருக்கும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரே சிங்கிள் சைடில் வந்து காட்டுறேன் பாருங்கள். தென் அதுக்கப்புறம் இந்த 1 மார்க் முடிச்சிங்கன்னா பார்ட் 2 வந்தீங்கன்னா நீங்கள் 2 மார்க் வந்து எழுதணுங்க. அதில் வந்து உங்களுக்கு 22வது கொஷின் வந்து கம்பல்சரி. அதை நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். மீதி பாருங்கள் 13லேருந்து 20வது கொஷின் வரைக்கும் இப்போ இந்த சிங்கிள் ஸ்லைடில் நல்லா தெளிவாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் புக் வச்சு நோட் பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்புறமா படிக்கலாம்னு நினைக்காதீங்க. படிக்க மாட்டீங்க, இப்போ நோட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷின்ஸுமே ஸ்டேட் பண்ணுறது, டிஃபைன் பண்ணுறது இந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங் கூட கேட்கலாம். எது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அதனால் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட்ங்க, படிச்சுக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா 21வது 22வது கொஷின், அதில் 22வது கொஷின் தான் கம்பல்சரி. அது வந்து ஒரு சம் மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் சம்மு தான் வந்து கம்பல்சரி கேட்பாங்க. அல்லது இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன்ஸ் கேட்பாங்க, அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸு. ஆனால் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். அதையும் படிச்சுக்கோங்க. அது கம்பல்சரி வந்து மறக்காமல் போட்டுருங்க. மீதி இருக்கிறதுல சாய்ஸ் விட்டு கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் படிக்கும்போது எல்லா கொஷின்ஸும் சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. எழுதும்போது சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். தென் பார்ட் 3 வந்தீங்கன்னா 32வது கொஷின் கம்பல்சரி, 4 மார்க்கு. 32வது கொஷின் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த கொஷின்ஸ் எல்லாம் பாருங்கள். இதெல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். 23, 24, 25 அது வரைக்கும் 26, 27 கொஷின் வரைக்கும் ஷோ ஆகுதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா 25 எல்லாம் அந்த படம் கொடுத்து எழுதுறதால நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அதில் எதுவுமே தப்பு பண்ணக்கூடாது. 26, 29 இதில் 32வது கொஷின் கம்பல்சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கூட இருக்கும். ஈஸியாக நீங்கள் மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். 32 கொஷின் பாருங்கள். ட்ரா த நர்வ் டிஷ்யூ அண்ட் நேம் த பார்ட்ஸ். நர்வ் டிஷ்யூ வந்து நீங்கள் வரைஞ்சி பாகங்களை குறிக்கணும். ஸோ ஈஸியாக பார்த்துங்க, போட்டுடலாம். எல்லா கொஷின்ஸுமே சிங்கிள் ஸ்லைடை உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங் எல்லாமே இருக்கும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இருக்கும். அதனால் எல்லா கொஷின்ஸும் படிச்சுக்கோங்க. சாய்ஸ் விடாமல் எழுதும்போது சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். நோட் பண்ணிட்டீங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4 வந்தீங்கன்னா 7 மார்க் நீங்கள் எழுதணும். அதுலேயுமே உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் இருக்கும். 6 கொஷின்ஸ் எய்தர் ஆர் ஆப்ஷன்ஸில் இருக்கும். அதுலேயுமே டிவைடடாக இருக்கும். எல்லாமே படிச்சுக்கோங்க. எழுதும்போது நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒரு கொஷின்ஸு கூட படிக்காமல் போயிடாதீங்க. எல்லா கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட்ங்க. எல்லா கொஷின்ஸும் படிச்சுக்கோங்க. எழுதும்போது டைமிங் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கலாம் சாய்ஸ் விட்டு. ஆனால் படிக்கும்போது மட்டும் சாய்ஸ் வச்சு படிக்கக்கூடாது. எல்லா கொஷின்ஸையும் படிச்சுக்கணும். ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா கொஷின்ஸும் படிச்சுக்கோங்க. நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.